டேய் ஏன்டா நீ ஹெச்ஓடி கிட்ட அவ்வளோ கோவப்பட்ட? ஏய், நான் அப்படி தாண்டா பேசுவேன். என்ன இப்போ? டேய் செமஸ்டர்ல தான் மார்க் கீர்க்கு கம்மி பண்ணிட போறாருடா. டேய் விட்றா, பார்த்துக்கலாம். அஜயா சூப்பரா நீ அந்த ஆளு நல்லா கலாய்ச்சடா. அவன் காண்டாயிட்டான்டா அவன். ஆமாண்டா. டேய் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. டேய் பாரு பாரு பயந்தா போடிடாம. டே அஜய்னா தலைடா. விஜய் வந்துட்டியா? காபி சாப்பிடுறியா? வேண்டாமா. ஏம்பிளே சோகமா இருக்கே? என்ன முக வாட்டலா இருக்கே? இல்லம்மா, இந்த அஜய் பையன் இன்னைக்கு காலேஜ் ஹெச்ஓடி கிட்ட ரொம்ப கோவப்பட்டாமா. யாரை பார்த்தாலும் கோவமா பேசணுமா அவன். இப்ப விடுடா பிள்ளை, ஆடல் மாத்துவாரு, ஜவாப் பண்ணலாம். சரிம்மா. என்னடா அஜய் காலேஜ் போயிட்டு வந்துட்டியாக்கா? ஆ போயிட்டு வந்துட்டேன். என் ஹெச்ஓடி இன்னைக்கு வாங்கினேன் இன்னைக்கு. அவர் லைஃப்லேயே அதை மறக்க மாட்டார். சமத்துல நீ என்ன மாதிரியா இருக்கிறா? சரிப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா. இந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடக்கல, அதுக்கு நம்ம விஜய்க்கே ஓட்டு போடுவோம். அந்த அஜய் பையன் ரொம்ப கோவக்காரனா இருக்கான். விஜய்க்கே போட்டிடலாம். அவன் நல்ல பையன். அவன் அந்த அஜய் பையன் ரொம்ப முரட்டு பையன் அவன். இந்த வாட்டி எலெக்ஷன் கிடையாது, நம்ம காலேஜோட நிர்வாகிகளே ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது யாருன்னா நம்ம அஜய் தான். ஆமா, நம்ம நிர்வாகிங்க விஜய தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா விஜய் தான் எனக்கு வேணாம், அஜய்க்கு கொடுங்கன்னு சொன்னான். நானும் அஜய தான் ஆதரிக்கிறேன். சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் நிறைய தப்பு செஞ்சிட்டேன் சார். மதிப்பில்லாமல் எல்லார்கிட்டே கோவமாக பேசியிருக்கேன் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. விஜய், எனக்காக நீ எவ்வளோ காரியம்டா செஞ்ச. நீ தாண்டா என் நண்பன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து உனக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். எப்படியாவது உன் கோவத்தை மாற்றணும்னு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதுக்கு இப்பவே பதில் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ அஜய். நான் எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னையே தேர்ந்தெடுத்துக்கிறீங்களே, அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன்.